திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள நீர்த்தேக்கம் அருகே கட்டப்பட்டு வரும் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆத்தூரில் உள்ள காமராஜர் நீர்த்தேக்கத்தின் அருகே கட்டப்பட்டு வரும் தனியார் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டால் திண்டுக்கல்லின் குடிநீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றார். மேலும் இந்த நிறுவனம் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிறுவனத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் எனவும், தடை செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாகவும் பாலபாரதி கூறினார். காமராஜர் நீர்த்தேக்கத்திற்கு அருகில் ஒரு தனியார் தண்ணீர் நிறுவனம் உருவாக்கப்படுவதை உடனடியாக தமிழக மாநில அரசு தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை எடுப்பதோடு இந்த தனியார் தண்ணீர் நிறுவனத்துக்கு எந்தெந்த துறையினுடைய அதிகாரிகள் கையெழுத்து போட்டு அனுமதி வழங்கினார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். நிர்வாக ரீதியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த தனியார் தண்ணீர் நிறுவனம் செயல்பட துவங்கினால் கட்டாயமாக திண்டுக்கல் நகர மக்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பொதுமக்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆத்தூர் பகுதி விவசாயிகளும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பொதுமக்கள் செல்வார்கள். அந்த போராட்டத்தில் இந்த தொகுதியினுடைய உறுப்பினர் என்ற முறையில் நானும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டிய நிலை உருவாகும்.